சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே. சாந்தி சமாதானம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. وقال الله تعالى فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا. சட்டம் தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. சட்டம் என்று ஒன்று இருந்தால் அது தீர்ப்பு என்று ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் சட்டம் என்று ஒன்று இருந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த சமூகம் அப்படி சீரழிந்துவிடும். இது யதார்த்தமாக நாங்கள் அறிந்த ஒரு உண்மை. இந்த சட்டம் இருக்கின்றது இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று இந்த உலக அளவில் மக்களினால் இயற்றப்பட்டிருக்கின்ற சட்டம், இன்னொன்று வானிலிருந்து மனித ஜனங்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறக்கப்பட்ட அந்த சட்டம். ஆனால் இந்த இரண்டு சட்டங்களை ஒப்பிட்டு பார்த்தால் வானிலிருந்து இறக்கப்பட்ட சட்டம் இருக்கின்றதே அது மிகவும் உயர்ந்தது. அதே நேரத்தில் இந்த உலக சட்டத்தை பார்த்தால் பார்ப்பதற்கு இலகுவாக இருப்பதை போன்றிருக்கும். சாதாரணமாக ஒரு மனிதன் திடீரென்று ஏற்றுக்கொண்டு விடுவான். ஆனால் வானிலிருந்து இறக்கப்பட்ட அந்த சட்டம் இருக்கின்றதே இதனை ஒரு மனிதன் திடீரென்று உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் இரண்டுக்கும் வித்தியாசம். வானிலிருந்து இறக்கப்பட்ட சட்டங்களான குர்ஆனும் அசுன்னாவும். குர்ஆன் இதே போன்று அல்லாஹ் ஒரு தூதருக்கு இறக்கப்பட்ட மார்க்கம். இறுதியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு முஹம்மது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இந்த இரண்டும் தான் சட்டங்களாக கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமான ஒரு விடயம்தான். வானிலிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் சுன்னா இருக்கின்றதே இதனை நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமாக இருக்கும் முழு ஜனங்களுக்கும். எனவேதான் ஒவ்வொரு ஜனங்களும் இந்த குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வுடைய வானிலிருந்து இறக்கப்பட்டது உடனே மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே நேரத்தில் இந்த உலக சட்டங்கள் இருக்கின்றனவே இவர்களை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தின் 156 கூறுகின்றார். அதாவது 65 4வது அத்தியாயம் 65வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு கடுமையான வசனம். இந்த வசனம் எங்களுடைய ஈமானை புரட்டி பார்க்கின்ற ஒரு வசனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மனதில் முதல் ஆழ்த்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் எங்களுக்கு ஒரு ஈமான் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இலவாக இருக்கும். இந்த வசனத்தை கூற முன்பாக சில விடயங்களை சொல்லிக் கொள்கின்றேன். நாங்கள் இந்த சத்தியத்தை ஒரு மனிதத்தில் எட்டி வைக்கின்ற காரணே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று முறையிடுவார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாம் என்ற பெயர் தாங்கிகள் முஸ்லிம்கள் பெயரிலே பல பிரிவுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களே
ஒரு சாரா சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஏகத்துவவாதி என்று கூறுகின்றார்கள். அரபியில் தௌஹீத் என்று சொல்லலாம். இன்னொரு சாராரை பார்த்தால் நாங்கள் எத்தி வைக்கின்ற ஒரு சமூகம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற சமூகம், அது தப்லீக் என்று கூறுகின்றார்கள் அரபியில். இதை இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் இஹ்வானுல் முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு இயக்கம் இருக்கின்றார்கள். கேட்டால் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று கூறுகின்றார்கள், ஒரு சகோதரத்துவம். இன்னொரு இயக்கம் சொல்லுகின்றார்கள் நாங்கள் இஸ்லாமிய கூட்டம், அதற்கு ஜமாஅத்தே இஸ்லாமி என்று பேர், ஜமாஅத்துல் இஸ்லாம். இப்படி ஒவ்வொருவரும் பெயரை தான் சொல்லிருக்கிறார்கள். குழப்பமாக இருக்கிறது, முறையிடுகின்றார்கள் நியாயம். ஆனால் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு வந்த வசனம் அதிகமாக இருக்கின்றன. இதுவும் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. அது அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வசனத்தை உண்மையில் அல்லாஹ்வுக்கு என்ற தூய்மையான மனசில் நாங்கள் விளங்குவோமையானால் உடனே நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதே நேரத்தில் எங்களுக்கு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. இன்னும் பார்க்கின்றோம், ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு தலைவர்களும் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, நாங்கள் எந்த இயக்கத்தில் எந்த கூட்டத்தில் இணைந்து கொள்வதில் குழப்பமாக இருக்கிறது என்று குழப்பம் என்ற மனதில் ஆக்கிக் கொண்டால் அது குழப்பம்தான். ஆனால் என்றைக்கு குழப்பத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், அதிலிருந்து ஈடேற்றம் பெற்று நான் குழப்பம் இல்லாத ஒரு கூட்டத்தில் அடைய வேண்டும் என்ற முழு மனதோடு நாம் இறங்குவானையானால் நிச்சயமா இந்த வசனம் நேர்வழிப்படுத்தும். அதனையும் நான் பின்னால் கூறுகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், பலாவ ரப்பிக்கலாயும் உமது ரப்பின் மீது ஆணையாக இவர்கள் விசுவாசம் கொள்ளவே இல்லை. இந்த வசனத்தோடு நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் எவர்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்று சொல்கின்றானோ, இந்த அந்தத்தில் இந்த வர்ணனையில் நான் ஆட்பட்டு விடக்கூடாது என்ற சிந்தனை இருக்க வேண்டும். வெறுமனை வருகின்றோம், சும்மா ஓதப்படுகின்றது, கேட்கின்றோம், போகின்றோம், நன்மை கிடைக்கும் என்பதல்ல. நாங்கள் இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொன்றையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இருந்தால் நீங்கள் உமது ரப்பின் மீது ஆணையாக பாருங்கள் எப்படி இருந்து, உமது ரப்பின் மீது ஆணையாக இவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை, ஈமான் இல்லை. எது வரைக்கும் என்றால் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற அர்த்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் நபியே உண்மை நீதிபதியாக ஆக்க வேண்டும். அதாவது நபி அவர்கள் அந்த சுன்னாவை, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லப்பட்ட குர்ஆன் சுன்னா இருக்கின்ற ஹதீஸ், இதனை நாங்கள் முன்னால் கொண்டு வர ஜட்ஜாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை ஜட்ஜாக மாற்றி சும்மா லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத், நபியே நீங்கள் வழங்கிய அந்த தீர்ப்பில் எந்த அபிப்பிராயமும் தெரிவிக்காமல் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வரையில் ஈமான் கொள்ளவே இல்லை என்று குறிப்பிட்டார். இப்போது ஈமான் இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது முஸ்லிம்களாகிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன்குள் பல சிரமங்களை சந்தித்து பல குறைகளையும் தாங்கி இந்த சத்தியத்துக்குள் நுழைந்த முஸ்லிம்களாகி நாங்களாக இருந்தாலும் சரி, இதே நேரத்தில் இந்த சத்தியத்துக்குள் இதுவரையில் நுழையாமல் வெறுமனே 5 நேர தொழுகையை தொழுது விட்டிருந்தால் சொர்க்கம் நுழைவோம் என்ற குறுக்கு நம்பிக்கை இருந்த நண்பர்களாக, விருந்தாளிகளாக, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் சிந்திக்கவில்லை. 2 சாராருக்கும் எச்சரிக்கை, எந்த சந்தையும் கிடையாது. ஒருவன்தான் ஈமான இல்லை என்று கூறிவிட்டான். அதுவும் அல்லாஹ் உமது ரப்பின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றான். எங்களுக்கு அச்சம் வர வேண்டும். சொல்லிவிட்டு கூறுகின்றான், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதனை ஹதீஸில் முன்னால் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இருக்கின்றனவே, இவைகளை முன்னால் கொண்டு வைத்து அந்த தீர்ப்பு என்ன தருகின்றதோ அந்த தீர்ப்பை ஏற்றுக் கொள்ள வேண்டும். அந்த தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதற்கு மனதை விடவில்லை என்று சொன்னால் ஈமான் இல்லாமல் போய்விடும். அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது விளங்குகின்றது, இந்த
அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஈமான் இருக்க வேண்டும், நிபந்தனை. ஆனா உலக சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நம்பிக்கை தேவையில்லை, இலவா ஏற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கின்றதே, முதலாவது அவன் உள்ளத்தில் ஈமானை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் பலமான ஒரு கோட்பாடு. எனவே இந்த சட்டத்தை பின்பற்றுவதை யாராலும் அசைக்க முடியாத ஒரு பலம் ஏற்படுகின்றது. இதனால் அல்லாஹ் கூறுகின்றான், எத்தனை என்னுடைய சிறு சிறு கூட்டங்கள் பெருத்த கூட்டங்களை வென்றிருக்கின்றார்கள், அந்த பெருத்த கூட்டங்களை தோற்கடித்திருக்கிறாயே, இது சக்தி வரம் இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம், ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி பார்க்க வேண்டும்? உடனே நாங்கள் தஜ்ஜாலை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை குர்ஆன் ஹதீஸை முன்னால் நிறுத்த வேண்டும், எடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக வாயிலை சொல்லும் வார்த்தை என்னவென்றால் குழப்பம் என்று சொல்லுவார்கள். தர்வா செய்கின்ற நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு விளங்க முடியவில்லை, இது குழப்பமா இருக்கிறது, சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். குழப்பம் என்று சொல்லுவீர்களா? பாருங்கள். உடனே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனத்தை எடுக்கணும், ஹதீஸை கொண்டு வர வேண்டும். என்ன குழப்பம்? இப்போது நீங்கள் தெரிந்திருப்பதா, ஒரு கூட்டமா இருப்பதா, குழப்பமா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அதே வசனத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். குர்ஆன் சொல்கின்றது, இதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஹதீஸில் வந்திருக்கின்றது, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இஸ்லாம் என்றும் உடங்கிக் கொண்டிருப்பார்கள், தாங்களும் முஸ்லிம் என்று குரல் கொடுப்பார்கள், இந்த தங்களுடைய கூட்டத்தின் பால் வாருங்கள் என்று பலமான அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கண்மூடித்தனமா உடனே ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். அப்படி ஏற்றுவிட்டால் கதை பூசி அவரை நரகத்தில் தூக்கி எரிந்து விடுவார் என்று சொன்னார்கள். உடனே அதை விட இன்னும் உதயத்தில் எவான் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலத்தை மட்டும் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தார் என்று சொன்னாலும் அவர்கள் எங்களிலே உள்ளவர்கள், நாங்கள் பேசுவதை பேசுவார்கள். நீங்கள் அந்த காலத்தில் பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டமும் அந்த கூட்டத்தை தலைமை தாங்குகின்ற ஒரு தலைமைத்துவம் இருந்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்று கட்டளையிட்டு விட்டார்கள். இது குழப்பமா? நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஜட்ஜாக நாங்கள் மாற்றுபவர்களாக இருந்தால், இந்த வசனத்தின்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மொழிந்து விட்டதா இருக்கிறார் என்பதை நாம் உறுதி பார்ப்பதற்கு உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு காலம் வரும், இஸ்லாம் என்று சொல்வார்கள், இருந்திருப்பார்கள். அந்த காலத்தில் தலைமைத்துவம் இல்லாமல் இருப்பார்கள், தலைமைத்துவம் கூடாது, ஜாமிய குரலை கொடுப்பார்கள். நீங்கள் பாருங்கள், அந்த பிரிவை விட்டு ஒதுங்கி நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்று பாருங்கள், அந்த கூட்டத்தில் சென்று பாருங்கள், தலைமைத்துவம் இருக்கிறதா என்று பாருங்கள். இருந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்களே, நாங்கள் தெஜ்ஜாலை ஏற்றுக்கொண்டு விட்டதா? எங்களுடைய உள்ளங்கள் இந்த வசனத்துக்கு அடிபணிந்து விட்டதா? இந்த அல்லாஹ்வுடைய தூதரை ஜட்ஜாக நீதிபதியாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளம் மறுத்தால் ஈமான் இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனை நாங்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. இதை போன்று ஒரு கூட்டமாக ஆக வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும், தெரியக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஆகுங்கள் என்று சொன்னால் இது எப்படி ஆகுது என்று கேள்வி கேட்பார். இதே போன்று அதே குழப்பம் என்று சொல்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஜட்ஜாக நாங்கள் மாற்றுகின்றோம். பாருங்கள், நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கட்டுப்பாட்டுக்குள் வாழ வேண்டுமா இல்லையா? அல்லது நாங்கள் எல்லா தலைவர்களும் ஏற்றி பிரிவுகளுக்கு எண்ணிக் கொண்டிருப்பதா? அல்லது ஒரு தலைமைத்துவத்தின் தலைவராக ஏற்று நாங்கள் சட்டத்துக்கு மத்தியிலே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வது மாற்றமா என்றால் ஜட்ஜாக நாங்கள் எடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? முஸ்ததரக் ஹாக்கிமில் வந்திருக்கின்றது. சொன்னார்கள், மன் ஹலஅ யதன் மின் தாஅத்தின் லகியல்லாஹ யௌமல் கியாமா, அதாவது மன் மாத வலைத அலைஹி இமாமு ஜமாஅ, யார் தனக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் வெறுமனை பிரிந்து வாழலாம், தலைமைத்துவம் இல்லாமல் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் இஸ்லாமிய வளையத்தை கலைந்து விட்டார். இந்த தலைமைத்துவத்தில் இருந்து, அதாவது
ஒரு தனக்கு ஜமாத்திற்கான ஒரு தலைவத்துவம் இல்லாமல் மரணிக்கிறார் என்றால் அவர் இஸ்லாமிய மரணம் அல்ல, அவர் குஃப்ரியத்தான ஜாகிலிய மரணத்தை தருகிறார். அல்லாஹ்வுடைய தூரை ஜெல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருந்தால், எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஈமான் கொண்டிருந்தால், நாங்கள் முஸ்லீம்களா இருந்தது நாங்கள் ஆராய்வதற்கு இந்த வசனம் போதும். நாங்கள் உண்மை ஈமான் இருந்தால் இந்த இதை ஏற்றுக்கொள்வோம், நாம் உடனே கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் நிபந்தனை போட மாட்டோம். கிராமத்தில் கட்டுப்பட வேண்டும், இப்போது தலைமைத்துவம் அவசியமில்லை, நிபந்தனை போட மாட்டோம். இதே போன்ற தலைமைத்துவத்திற்கு சேர்ந்து இவர்களெல்லாம் சத்தியபிரமாணம் என்று பரியத்தை செய்கின்றார்களே, இது இருக்கிறதா இல்லையா? ஒருவர் பரியத்தை செய்யாமல் பிரிந்து வாழலாமா இல்லையா என்றால் உடனே நாங்கள் ஜட்ஜாக மாற்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத வலைஸ அலைஹி, அதாவது மன் கதஅ யதன், யாருடைய கழுத்திலே சத்தியபிரமாணம் என்கின்ற பரியத்திலேயோ மாத்த நீத்தத்தன் ஜாகிலியா, அவர் ஜாகிலிய மரணம் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு பிறகு நாங்கள் ஈமான் என்று சொல்ல முடியுமா? நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்ல முடியுமா? அல்லது நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வது தவறு என்பதை வேறு வசனம் விளக்குகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் எந்த சமூகத்தை மாற்றவே மாட்டான். அவர்களாகவே அவர்களிடத்தில் இருப்பதை அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவர்களே வரையில் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். வெறுமனை குழப்பம் என்று தெரிந்தால் அல்லாஹ் எங்களை மாற்றப் போவதில்லை, நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும். நாங்கள் செல்கின்ற பாதை சரியா பிழையா, நாங்கள் செய்கின்ற செயல் சரியா பிழையா, அல்லாஹ்வுடைய மாற்றம் என்ன சொல்கிறேன் என்று நாங்கள் சிந்தித்து மாற்றினால் அல்லாஹ் எங்களை மாற்றி விடுவான். இதே நேரத்தில் எங்களிடத்தில் கூறுகின்றான், எங்களுடைய விடயத்தில் மஞ்சாகும் சீனா, எங்களுடைய விடயத்தில் எவர்கள் முயற்சி பண்ணுகின்றார்களோ செய்கின்றார்களோ அந்த நகதி என்ற அவர்களுக்கு நாங்கள் வழிகளை காட்டும் என்று சொன்னார். எனவே ஈமான் இருந்தால் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்தால் நாங்கள் பின்பற்றவும் ஈமான் வந்துவிடும். எனவே இந்த அருமையான வசனமாக இருக்கின்ற வாக்கு அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி. இதே போன்று ஏற்கனவே நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கின்றதே குர்ஆன் ஹதீஸ், இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது கடினம். உலக சட்டம் இருக்கிறது, இலகுவாக ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவர் சொல்கின்றார் தலைமைத்துவத்தை கட்டுப்பட வேண்டும், கஷ்டம். பிரியலாம் என்று சொல்கின்றார், இலகு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். சத்திய பிரமாணம் செய்தால் சரியாக வாழ வேண்டும், பையத்தை முடித்து ஒன்றி செய்யாமல் இருந்தால் நாம் எப்படியும் வாழலாம், யாரும் கேட்கப் போவதில்லை. சரி, எனவே அல்லாஹ் கூறுகின்றான், எந்த இடத்திலாவது அல்லாஹ் இந்த தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது அங்கே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டு விடுவான். இதே போல மனோ இச்சை பின்பற்றார்கள் என்று சொல்லிவிடுவான். இந்த தீர்ப்பு வழங்குதல் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சமூகத்தில். இவர்கள் வைக்கின்ற ஒரு முறைப்பாடில் ஒன்றுதான் குற்றம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதில் இணையாதவர்களை பார்த்து முஸ்லிம்கள் என்று சொல்கின்றார்களே, நாங்கள் சொல்லவில்லை என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எங்களை எல்லாம் முஸ்லீம் இல்லை, முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்று அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். கவலைப்படுகின்றீர்களா? உடனே வாருங்கள். இந்த நான் ஏற்கனவே கூடிய வசனத்தோடு இந்த ஹதீஸை எடுத்து நீங்கள் எடுத்து நடந்தால் உங்களுக்கு கவலை தீர்ந்துவிடும். நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவீர்கள். நாங்கள் சொல்லவில்லை, குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்றன. இதே நேரத்தில் சூரா அல்-மாஇதா 5வது வசனத்தில் அத்தியாயத்தில் 59 அல்லாஹ் கூறுகின்றான். என்ன கூறாங்க? அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியதை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பை வழங்கி விடுங்கள். ஆனால் இவர்களுக்கு ஒன்று தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் இதில் அல்லாத ஏழை இயக்கங்களுக்கும் பிரிவுகளுக்கும் இடையில் உள்ள பெரிய பலமான வித்தியாசம் தீர்ப்பு மட்டுமே.
இன்றைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் இது அசத்தியமாக மாறியிருக்கும். இன்று வரையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் தீர்ப்பை வழங்குவதன் காரணமாகத்தான் இது பலமாக சத்தியமாக இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வணிக்கும் விமானம் தரலாம், வணிக்கும் பைனம் விமானம் தரலாம். அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இடத்திலே கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள். கட்டளை நபி வழங்காமல் இருந்திருந்தால் இந்த சமூகம் நாசமாக போயிருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதே அல்லாஹ்வுடைய தூதருக்கே பாருங்கள் எப்படி கட்டளை என்று பாருங்கள். தீர்ப்பு வழங்குங்கள், வலா தத்தபிஅ அஹ்வாஹம். அதே நேரத்தில் சில நேரம் அவர்கள் மன இச்சையில் சொன்ன கருத்துக்களை கொண்டு நுழைப்பதற்கு முனைவார்கள். அவர்கள் சில ஐடியாக்களை தருவார்கள். அதை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று கூறுவோம். ஏனென்றால் தீர்ப்பு என்று வரும்பொழுது ஒரு கடினமான ஒரு தீர்ப்பு வழங்குவது ஒரு கடினமான ஒரு காரியம். அதனை மனத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். வழங்கும் பொழுது அதனை எஜஸ்மெண்ட் பண்ணுவதற்காக, அதனை தீர்ப்பதற்காக ஒரு கருத்தை சிலர் சொல்லிவிட்டால் எங்களுக்கு நன்றாக ஆப்படும், உடனே நாங்கள் மாற்றி விடுவோம். எனவேதான் அந்த நபிக்கு கட்டளையிடுகின்றால் நீங்கள் தீர்ப்பை வழங்குங்கள், ஆனால் மனோ இச்சைகளை மட்டும் பின்பற்றாதீர்கள் இன்னும் கூறுகின்றான். அந்த நபிக்குரிய கட்டளை எப்படி என்றால் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு கூறுகின்றான், நபியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த இவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இந்த சட்டம் இருக்கின்ற குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு வழியளித்த சட்டம் இருக்கின்றது. இதில் ஒரு சிலரை மட்டும் அவர் திருப்புவதற்கு முனைவார்கள். எச்சரிக்கையாக என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் அல்ல, குர்ஆன் ஹதீஸில் அனைத்தும் திருப்ப மாட்டார்கள். ஒரு சிலரை மட்டும் திருப்புவார்கள். என்ன சொல்வார்கள்? தலைமைத்துவம் ஒன்று அவசியம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். முதலாவது வைக்கின்ற கருத்து என்னவென்றால் தலைமைத்துவத்தை எப்படி கட்டுப்பட்டு வாழ்வது, அது பிரிந்து வாழலாம் என்று ஒரு கருத்தை மட்டும் சொல்வார்கள். சொல்வார்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்றது செய்வது எல்லாம் சரி, நம்பகமானவர்கள். ஆனால் இந்த பய சத்தியபரமான தலைமைத்துவம் அமீரை கட்டுப்பட்டது இது மட்டும் சரி வர இதை எதிர்ப்பு பண்ணீங்கன்னா மாசம் நிறைய பேர் வருவாங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எப்படி தர்மம் ஏற்கனவே தீர்ப்பை வழங்குங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மன இச்சையை பின்பற்றார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய சில சட்டங்களை அப்படி திருப்பி விடுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுங்கள் பகிர்ந்தவர்கள் நபியை நீங்கள் இருந்தும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவருடைய மனமிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சொல்லுகின்ற ஐடியாக்களின் கருத்துக்களை கேட்காமல் தீர்ப்பை வழங்கிவிட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இதோடு சேர முடியுமா? இந்த சத்தியத்தில் நாங்கள் இணைந்து கொள்ள முடியுமா? நீங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கின்றீர்கள், எல்லாரும் உங்களுடைய பைத்தியக்காரர்கள் கூறுகின்றால் இதோடு நாங்கள் இணைந்து கொண்டால் எங்களுக்கும் கௌரவம் கூறுகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றால் பாலம் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புறக்கணித்தா சென்றீர்கள், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்னமா யுரீதுல்லாஹ் யுஸீபஹும் பிஸன்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய தவறை கொண்டு அவர்களை பிடித்து விடுவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டான். எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும், இந்த சமூகத்திற்கு எட்டி வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டால் நீங்கள் அறிந்துவிட்டு நாங்கள் சென்றுவிட வேண்டிய. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களை அப்படி அவருடைய தவறுகளை பிடித்து அப்படியே தண்டனை கொடுப்பதற்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே இந்த அடிப்படையில் முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்தில் நாங்கள் எந்த தீர்வையும் செய்துவிடக்கூடாது. சரியாக நாங்கள் கட்டுப்பட்டு செல்ல வேண்டும். சில நேரம் இந்த உலக சட்டங்கள் எங்களை ஈர்த்து வரும். எனவே தான் சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் அவர் ஒரு கேள்வியை கொடுக்கின்றான். அப்ப ஜாகிலியன் செய்யணும், இவர்கள் எல்லாம் ஜாகிலிய சட்டங்களையா விரும்புகிறார்கள் என்று கூறுகின்றான். அதாவது இந்த சட்டத்தால் அழகு இருவன் என்று சொன்னால் யாருக்கு அழகாக இருக்கும் என்று சொன்னால் இந்த
அல்லாஹ்வை நம்பி இருக்கின்ற சமூகத்திற்கு மட்டும்தான் சட்டம் அழகாக இருக்கும். நம்பவில்லை என்றால் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் நம்பிவிட்டால் அந்த கடினம் இலவுபடுத்தப்படும் என்று வந்திருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் சில நேரம் இந்த உலகங்கள் எங்களை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்யும், எங்கள் குடும்பங்களை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் தொழில்களை செய்வோம். இந்த தொழில் மூலமாக நாங்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நாடி இந்த இஸ்லாத்தை நாங்கள் விட்டு விடுவோம். அவருடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டி எங்களுடைய இந்த அல்லாஹ்வுடைய கூறு இட்ட கட்டளைகளை நாங்கள் தூக்கி வீசி விடுவோம். அல்லாஹ் தண்டனை கொடுப்பதற்கு போதுமானது கூறும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சட்டத்தை எங்கே சென்றாலும் அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் இந்த இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகின்றார்களோ, இது சரியாக நடக்கவில்லையோ அவர்களை நாங்கள் வெளியே வீசிவிட்டு இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவோம். அவர்கள் பணிவாக சரியாக நடப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அல்லாஹ் எந்த குறையையும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் சொல்லுங்க. ஏனென்றால் இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறுவது எப்போது என்றால் ஒரு அச்சம் வர வேண்டும். தன்னை யாரும் குறை கூறி விடுவார்களோ என்ற அச்சம் வந்துவிட்டால் வெளியே போய்விடுவார்கள். இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனில் வெளியே சென்றவர்கள் அத்தனை நிலைமையோ நோக்கங்களை பார்த்தால் அச்சம். இந்த உலகத்திலே அதாவது அவர்களை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது, அந்த குறையை தாங்கிக் கொள்ளாமல் வெளியே சென்று விடுவார்கள். நாங்கள் நன்றா படிப்பிக்க வேண்டும் என்று ஜாகிரி இதுகளை விரும்பி எங்களை குறை சொல்லிவிடக்கூடாது என்று என்பதற்காக வேண்டி அப்படியே அந்த சட்டத்தை அப்படி உலக சட்டங்களுக்கு அடிபடி அப்படியே சென்று விடுவார்கள். எனவே நாங்கள் உலகத்தையும் தேட வேண்டும், அதே நேரத்தில் மார்க்கத்தை நாங்கள் சரியாக பின்பற்றிக் கொண்டு உலகத்தை நாங்கள் தேட வேண்டும். உலகத்தை மட்டும் நாங்கள் எங்களுடைய இலக்காக வைத்தால் அல்லாஹ் இதை தீசி வீசி விடுவான். அல்லாஹ் என் அனைவரையும் இந்த சட்டத்தை சட்டமாக மதித்து அதனை பின்பற்றக்கூடிய நல்ல உணர்வையும் ஈமானையும் தர வேண்டும்.